எதிர்பார்க்க என்ன மாற்றம் என்று சொல்லித்தான் விஜய் அவர்கள் வந்தார்கள். இவ்வாறான மாற்றங்கள் எங்கட தாயக மக்களுக்கு இவர்கள் இந்த இடமே தண்ணி முடிவுக்கு கொண்டு வந்துட்டோம். வணக்கம் ஒருவர்களே, இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கிறோம் சொன்னால் விஸ்வமோடு ரெட்பானா சந்திக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வந்து ஆரம்பிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா முள்ளிவாய்க்கால் நினைவை முன்னிட்டு கஞ்சிகள் வந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்குது. ஸோ அங்கே தான் போக இருக்கிறோம். ஓகே, உண்மையை போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கஞ்சிகள் வழங்கி கொண்டிருக்கிறாங்க. பாதை வழியால் போகிற எல்லாருமே இந்த கஞ்சிகள் நம்ம அரைஞ்சிட்டு போகிறது பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த கஞ்சியை குடிக்கின்ற மக்களுக்கான ஒரு அறிவித்தல். நீங்கள் பிரதான வீதியை விட்டு தமிழ்நிலைப்பு 4/18 போர்ட் போட்டு சில ஞாபக விடயங்கள் எல்லாம் வழங்குகின்றவர்களும் நீங்கள் உங்களை பாதுகாக்க வீதியோரங்களில் பல ஆபத்துகள் ஏற்கனவே நடந்த வண்ணம் இருக்கின்றன. உங்களையும் பாதுகாத்துக் கொண்டு வீதியோரங்களில் கஞ்சி குடிக்கின்ற எமது உங்களை பாதுகாத்துக் கொண்டு இந்த இடத்திலே இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை குடிக்குமாறு உங்களை அன்பாக பண்ணியிருக்கின்றோம். இந்த கஞ்சை நீங்கள் குடிக்கின்ற பொழுது எங்கள் உறவுகள் அந்த முள்ளிவாய்க்கால் இருக்கலாம். நாங்கள் எமது கிராமங்களில் இருக்கின்ற அந்த சிந்தனை, அந்த ஞாபகங்கள், உங்கள் உறவுகள் எவ்வாறு உங்களுடைய பழைய அதே போல் ஏனைய உறவுகளும் இந்த மண்ணிலே இல்லை. இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சை நீங்கள் ஒவ்வொரு வருடமும் உங்கள் நிதியங்களில் அவர்களை ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா சிவப்பு மஞ்சள் கொடியுடன் மேலதிகமாக கருப்பு கொடியும் சேர்த்து ஒரு சரியான வழியிலே இந்த முள்ளிவாய்க்காலுக்கான குரல் கொடுத்து எதிர்காலத்திலே சரியான எமது இளைய தலைமுறை இந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்வை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றது எங்களுடைய மக்களுக்கான சரியான ஒரு அரசியல் தீர்வு மற்றும் காணாமல் போன எமது மக்களுக்கான சரியான தீர்வை எந்த காலத்தில் கிடைக்கும் விடாமல் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சை நீங்கள் தொடர்ச்சியாக சங்கதியாக நீங்கள் முன்னெடுப்பீர்கள் என்ற உறுதியான நம்பிக்கையுடன் நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சை நாங்கள் இங்கே வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை ஒவ்வொரு தமிழர்களும் இளைஞர் ஜோதிகள் முதியவர்கள் அனைவரும் இதை நீங்கள் நெஞ்சில் நிறுத்தி நான் முன்னர் சொன்னது போல பாதுகாப்பான முறையில் இந்த கஞ்சிகளை நீங்கள் கொடுத்து செல்ல வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நன்றி. ரோட்டில் போகிற எல்லோரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாங்களாக நின்று இந்த கஞ்சிக்கு மரியாதை செலுத்தி அதை வாங்கி அரைஞ்சிட்டு போகிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். அண்ணா வணக்கம். அண்ணன் வணக்கம். இந்த மைக்கை பிடிச்சு கொடுங்க. ஓகே, முள்ளிவாய்க்கால் நினைவு வாரத்தை முன்னிட்டு இன்றைக்கி ரெட்பானா என்ன? ஓகே, இந்த ஒழுங்கலை பற்றி சொல்லுங்கள். நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்வு என்பது இன்றைய தினம் இந்த ரெட்பானா சந்தியில் நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சை வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடும் செய்து நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். நாங்கள் வருடங்கள் தோறும் நாங்கள் சகல இடங்களிலும் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை நாங்கள் வழங்கி வருகின்றது நிகழ்வாகவே இருக்கின்றன. ஆனால் எங்களுடைய இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்பது உண்மையிலே நாங்கள் கூறியது போல இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்பது எங்களுடைய இடம் பெயர்ந்து போனதுக்கும் இந்த இறுதி யுத்தத்துக்கு நாங்கள் எவ்வளோ பசி பட்டினியில் எமது மக்கள் நான் உட்பட எங்களோட குடும்பங்கள் உட்பட சகல பேரும் இந்த மக்கள் அனைவரும் அந்த முள்ளிவாய்க்கால்
இறுதி யுத்தத்திலே பசி பட்டினியாக ஒரு நேர சோத்துக்கும் வழியில்லா நேரங்களில் அங்கே இருக்கின்ற அரைச்சுண்டு காக்குண்டு அரிசிகளை உலையில் போட்டு அதை கடல் உப்பு தண்ணி சுருக்கமாக சொன்னப்போனால் கடல் உப்பு தண்ணியை நாங்கள் அந்த உலையில் வைத்து அந்த அரிசியை போட்டு கஞ்சி கொடுத்த வரலாறுகள் எமது மக்களை ஒவ்வொருத்தரையும் பேணப்படுத்தி கொண்டிருக்கின்றது. எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் மூலமாக ஒரு செய்தியை இந்த இலங்கை அரசாங்கத்துக்கும் புலம்பெயர்ந்த அக்கிய நாட்டு சபைக்கு நாங்கள் சொல்லுகின்ற விடயம், எமது மக்களை இந்த காணாமல் போனது மற்றும் மக்கள் இழப்புக்கான சரியான நீதி விசாரணை செய்ய வேண்டும். இதை நாங்கள் முன்னெடுத்தால் நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி நாங்கள் வழங்குகின்ற மொழியை வேறு எங்களை சிங்கள மக்களுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு கோவதாவும் இல்லை. எங்களை கொத்து கொத்தாக எமது மக்களை அளித்த அந்த வரலாறுகளை நாங்கள் சரியான நீதி கிடைக்கும் வரை தொடர்ச்சியாக இந்த முள்ளிவாய்க்கால் நினைவை நாங்கள் முன்னெடுப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. கடுமையான மழை பெய்து கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முள்ளிவாய்க்கால் நினைவு வாரத்தை முன்னிட்டு கஞ்சி வழங்கும் நிகழ்வு நடந்து கொண்டிருக்குது. வாகனங்களில் மழையும் பாராது அந்த இடத்துல வந்து நின்று கஞ்சிகளை வாங்கி அருந்திட்டு போகிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இன்னொரு வாகனம் வருது. வாகனங்கள்ல இருந்து எல்லாரும் நின்று வாங்கிட்டு போறது பார்க்கக்கூடியதா இருக்கும். அக்கா குடிக்கிறதா? நான் குடிச்சேன். தொடர்ந்து அப்படியே பார்த்தோம்னா முன்னுக்கு மற்றும் ஒரு வாகனம் வந்து போகிறது பார்க்கலாம். தயாரிக்கிற இடம் எப்படி இருக்கு? வணங்கி கொண்டிருக்கிறோம். கடும் மழையும் பாராது இந்த இடத்துல இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. வணக்கம் அண்ணன். வணக்கம். முள்ளிவாய்க்கால் நினைவு நிகழ்வு நடந்து கொண்டிருக்குது. உங்களுடைய அந்த அனுபவ பகிர்வு சொல்லுங்கள். என்னென்னா எங்களோட அனுபவத்தின்படி சொல்ல போனால் நாங்கள் இங்கே இலங்கையில் இந்த அதாவது இங்கே புதுக்குடியிருப்பு, வள்ளிமணம், கைவேலி, இரணப்பாலை இவ்வளோ இடங்களில் நாங்கள் இருந்து நாங்கள் நிறைய அனுபவங்களை துன்பங்களை அனுபவிச்சு நாங்கள் அதாவது இங்கே இருந்து நாங்கள் கொத்துக்குண்டுகளுக்கு எங்களோட மக்கள் அதாவது இந்த கைவேலியிலிருந்து உடையார்கட்டில் இருந்து கைவேலியிலெல்லாம் ரோட்டு புணம் இருந்தது. நாங்கள் அந்த புணங்களை எல்லாம் விலத்தி போய் கடைசியாக வந்து நாங்கள் இரணப்பாலை, புதுமாத்தளம் அப்படி பக்கமாக போய்க்கல. எங்களை கடைசியில் வந்து புதுமாத்தளம், இரணப்பாலைக்கும் புதுமாத்தளத்துக்கும் விங்கால இராணுவம் நாங்கள் அங்கால அகப்பட்டு நிறைய மக்களை இழந்து கொத்து குண்டுகளும் எங்களுக்கு இங்கேருந்து நாங்கள் சரணடைய பெறப்படாமல் தடுத்து அதாவது எங்களுக்கு மேலே நாங்கள் சரணடைய வந்தாலும் விடாமல் எங்களுக்கு மேலே எங்களோட மக்களை அழித்தவங்க தான் இந்த அரசு.
அப்போ இப்படியான நிலைமை இருக்கிறபடியா நாங்கள் இப்போ இதில் எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே ஆதங்கங்கள் இருக்குது. எங்களோட உறவுகள் எல்லாம் நிறைய பேர் இழந்திருக்கிறோம். எந்த வீட்டில எல்லாம் நாங்கள் எந்த மடியில் எங்களோட ஒட்டியை நான் தூக்கி கொண்டு ஓடி நான் சொல்ல முனைகள் புது மாத்தளம் 4 பேரை இழந்தாங்க எங்களோட குடும்பத்துக்கு. அதாவது எங்களோட மச்சான அக்காட பிள்ளையே அப்படி நிறைய பேர் இழந்தாங்க. எங்களோட சகோதரங்கள் இழந்தாங்க, எங்களோட அம்மா அப்பா இழந்தாங்க. இப்படி எல்லாமே யுத்தத்தால் ஒவ்வொரு யுத்தம் இந்த நடந்து இன அழிப்பு என்றதை நாங்கள் பகிரங்கமாக காட்டுறதுக்கு தான் இப்பயும் நாங்கள் இதுக்கு அர்ப்பணிப்போட செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்களோட உணர்வுகள் எங்களோட மக்களோட வலி என்னன்றதை நாங்கள் எங்களோட அடுத்த சந்ததியருக்கு கொண்டு செல்ல வேணும். அதை உங்களுக்கு ஒவ்வொரு தொலை ஊடகங்களுக்கும் பங்களிப்பு இருக்கின்றது இந்த இடத்துல நான் கூறிக்கொள்கிறேன். வணக்கம் அண்ணன். வணக்கம். மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவு இன்றைக்கு அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு அந்த நினைவை ஒரு ஞாபகப்படுத்த இன்றைய நாள்ன்றது மிகவும் மனவருத்தத்துக்குரிய விஷயம், மறக்க முடியாத விஷயம். ஏனென்று சொன்னால் நாங்கள் தமிழினமே முடிவுக்கு கொண்டு வந்துட்டோம்னு சொல்லி இலங்கை அரசாங்கம் அறிவித்து கொண்ட நேரத்தில் நாங்கள் மிகவும் துன்பத்துக்கு மத்தியில் குடும்பங்கள் உறவுகள் அனைத்தையும் இழந்து அல்லோலப்பட்டு கொண்டு வந்த நாங்கள் அது எங்களுக்கு மீண்டும் நினைவுக்கு வருகின்றது. தாய் தந்தையர் மகள் அனைவரும் குடும்பமாக இங்கே பலியெடுக்கப்பட்டுள்ளது. அதை நாங்கள் வருடமாக நினைவு கொண்டு வருகிறோம். நன்றி. நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா பாருங்கள், அதுக்குள்ளே இந்த இடமே தண்ணி வெள்ளத்தால் மூழ்கினபடி தான் இருக்குது இந்த இடம். இங்கே பாருங்கள், பஸ்ஸுக்கெல்லாம் மருந்து கொடுத்து கொண்டிருக்கிற பார்க்கக்கூடிய யாருக்கும் நாங்கள் சாவில் வீழ்ந்த போது நீதி கேட்டதா, அழுது கரைந்த அவலம் உலகம் கேட்டதா, பொங்கும் மலையோரம் அடையெங்கும் இனப்படுகொலையே என்ன இது சாபம் துயர் சுமந்தோமே, நெஞ்சில் பிளந்தாடும் பெரும் சோகத்தின் தொடர்கதையே எங்கள் நிலம் எங்கள் வளம் இழந்தோமே, உடல்கள் சீதறி அழிந்த பொழுதும் உணர்வை இழக்கவில்லையே, ஓலம் கேட்டதா அலை ஓசை கேட்டதா, நாங்கள் சாவில் வீழ்ந்த போது நீதி கேட்டதா. எங்கள் சுற்றத்தில் கொத்து குண்டுகள் நீந்தது ஏனம்மா, யுத்தத்தில் குண்டு சத்தத்தில் எங்கள் இரவும் பகலும் தானம்மா, பதுங்கு குழிகள் எங்களின் குடிசையானதே, பசி கிடந்து நாடும் எங்கள் உயிர்கள் போனதே, அந்த காலம் தொடும் சோகம் எங்கள் வாழ்வே தமிழீழம், எங்கள் உறவெல்லாம் அழிவாகி உரிமைக்கு விலையானதே, ஓலம் கேட்டதா அலை ஓசை கேட்டதா, நாங்கள் சாவில் வீழ்ந்த போது நீதி கேட்டதா.
அழுது அழுது கரைந்த அவலம் உலகம் கேட்டதா மலையோரம் படையில் படுகொலையே என்ன இது சாபம் துயர் சுமந்தோமே நெஞ்சை பிளந்தாடும் பெரும் சோகத்தின் தொடர்கதையே எங்கள் நிலம் எங்கள் வளம் இழந்தோமே உடல்கள் சீதறி அழிந்த பொழுதும் உணர்வை இழக்கவில்லையே ஓலம் கேட்டதா அலை ஓசை கேட்டதா நாங்கள் சாவில் வீழ்ந்த போது நீதி கேட்டதா. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மே 12ஆம் தேதி மே 18ஆம் தேதி முள்ளிவாய்க்காலில் மிகப்பெரிய நிகழ்வே நடக்கும். மே 18ஐ முன்னிட்டு இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாரம் முழுக்க எல்லா இடங்கள்லையுமே சிரட்டையில் வந்து கஞ்சி கொடுத்து அந்த நாளை வந்து ஞாபகப்படுத்தும் முகமாக நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும். அது தொடர்பான ஒரு காணொலியை தான் இன்றைக்கி பார்த்துருந்தோம். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் விஸ்வமடு ரெட்பானா இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம். ஸோ இன்றைக்கு வந்து கட்டும் மழைக்கு மத்தியில் இந்த கஞ்சியெல்லாம் காய்ச்சி எல்லா வாகனத்தில் வர்ற எல்லாருக்குமே இந்த கஞ்சிகளை கொடுத்து அந்த நாளை வந்து நினைவுபடுத்தி கொண்டிருக்கிற இந்த காட்சியை தான் இன்றைக்கி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த வாரம் முழுக்க நடக்கிற இந்த நிகழ்வுகளை நாங்கள் தொடர்ந்து எங்களோட சேனல் மூலமாக காண்பித்து கொண்டே இருப்போம். நன்றி, வணக்கம் உறவுகளே. மலையோரம் அடையும்